வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அவர்களுக்கு எப்படி இருக்கும் ஓலைச்சுடி வாக்கியம் சிவவாக்கியம் பார்த்து சொல்லுறோம். ரிஷபராசிக்கு இரட்டை நாகம் வந்திருக்கு. இந்த இரட்டை நாகம் நாகராஜா நாகராணி. இந்த வருஷம் முழுமையாக நாகதரிசனம் நீங்கள் செய்வது ரொம்ப நன்மை. நாகதரிசனம் செய்தாலே எல்லா கவலைகளும் நீங்கி எடுத்த காரியங்கள் சித்தியாகும். சற்று அலைச்சல்கள் கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று அலைச்சல் கொடுக்கும். வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கும். தனதானிய செல்வ சகல சித்தமாகுவதற்கும் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. சுமைகள் கடமைகள் இது எல்லாமே அதிகரிக்கும். வாழ்க்கை போராடி தான் வெற்றி பெறுவீர்கள். எல்லா வேலையும் நொடியில நடக்காது, கொஞ்சம் நிதானமா நடக்கும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவெடுக்காதீங்க. சிந்திச்சு செயல்படுவது நன்மை. அலைச்சல்கள் இருந்தாலும் மனக்கவலைகள் அதிகரிக்கும். நோய்கள் அண்டும். வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருப்பீர்கள். பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அன்றைய தினம் நாகத்தை தரிசனம் செய்து கொள்வது நன்மை. உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அலைச்சல் பணம் அதிகம் செலவுகளாகும். கவனமாக இருங்கள். நாகதரிசனம் கருமாரியம்மன் சிவன் வழிபாடு செய்வது நன்மை. சிவன் கோவில் போங்க. நாகம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். பண விஷயம் வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடையாக இருக்கா? அதுக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கணும். பிரார்த்தனை பூஜைகள் தவ மந்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். சிவன் கோவிலுக்கு திங்கட்கிழமைனா போங்க. பௌர்ணமி அமாவாசைக்கு அம்மன் கோவில் போங்க. அங்கே இருக்க நாகதேவியை தரிசனம் செய்யுங்க. நல்லதாகும். பணம் சேர்த்து வைக்கிறது நன்மை. எடுத்த காரியங்கள் சித்தியாகும். ரிஷபராசி வரலாற்று கோவில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. நாகம்மா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே சுபமங்கலமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்களாம் முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் நிதானமாக ஆகும், ஆனால் கண்டிப்பாக வெற்றியாகும். அதுக்கு நாக பூஜைகள் நிறைய செய்யுங்க. வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நாகர்கோவில் போங்க. பால் சந்தனம் விபூதி பன்னீர் வீழும் 5 பொருளை தானம் செய்யுங்க. இல்லை உங்கள் கையால் அபிஷேகம் செய்யுங்க. வில்வை மாலை நாகத்துக்கு போடுங்க. சிவன் லிங்கத்துக்கு நீங்கள் வில்வ மாலை போட்டு பிரார்த்தனை செய்யுங்க. 6 விளக்கு ஏற்றிட்டு வாங்க. எல்லாமே சுபக்ஷமாக இருக்கும். இந்த ரிஷபராசி கொஞ்சம் அலைச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். சிவாய நம. குருவே.